ஏ தனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம செல்வியக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. என்னன்னு சொல்ற? அப்படியா? எங்க வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா, நம்ம ஊரு கோயில் பின்னாடி இருந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதைத்தான் நானும் போய் பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன். நீயும் வா. ஓ அப்படியா? சரி சரி, இருடி, நானும் வரேன். என்ன விட்டுட்டு போற? அட பின்னாடியே வாடி தனு, நான் சீக்கிரம் போகணும்ல, சீக்கிரம் வா. வந்து ஒரு அவருக்கு மேல இருக்கும். இன்னும் ஒரு பஸ் ஒரு ஆட்டோவை கூட காணோம். இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறது? சரி, நம்மளும் போய் அணுக்குடியே போய் செல்வியக்கா எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த அணுவை இருந்து கூட்டிட்டு போடினா விட்டுட்டு போயிடுறா. ஏன்னா அவ இப்படி பண்றாளோ தெரியல. இப்ப நான் அவளை போய் நான் எப்படி பிடிக்கிறது? கூப்பிட்டா பின்னாடியே வரணும். இவ பாட்டுக்கு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. நம்ம வேலையை பார்க்காம அவளை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? செல்வியக்கா, இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலையா? ஏக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அட அதுவானு, உனக்கும் தனுக்காகையும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டா நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான். ஆமாம், நீ மட்டும் தான் வந்திருக்க, தனு எங்க? அக்கா, அவ பின்னாடி தான் வந்துட்டு இருப்பா. இந்நேரம் பக்கத்தில் வந்திருப்பாக்கா. அடே செல்வியக்கா, என்னக்கா எல்லாம் அப்படியே இருக்கு? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலையா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல தனு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுதான் வந்துட்டில. இப்போ பாரு, எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எனக்கும் சொல்றீங்க? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரிக்கா, இப்போ வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அந்த அடுப்பு நல்லா பற்றி நெருப்பு பிடிச்சக்கப்புறம் நம்ம அந்த மெழுகுவத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் போடுறோம். அந்த கீழே பற்ற வச்ச அந்த ஹீட்டுக்கும் அந்த மெழுகுவத்தி நல்லா உருகிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெருப்பு நல்லா பிடிச்சிருட்டும். நெருப்பு பிடிச்சக்கப்புறம் அந்த மெழுகுவத்தியை நம்ம உடனே போட்டால் தான் அந்த ஹீட்டுக்கு டக்குன்னு மெல்ட் ஆகும். இப்போ நம்ம அந்த மெழுகுவத்தியை போடுறோம். இப்போ பாருங்கள், நம்ம மெழுகுவத்தியை போட்டோன்ட்டியே அது வந்து மெல்ட் ஆகுது. நல்லா மெல்ட் ஆகினக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன துண்டு மெழுகுவத்தியை நம்ம போடுறோம். அதையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி மாதிரி பாயில் ஆனக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னொரு துண்டு மெழுகுவத்தியை நம்ம போடுறோம். நல்லா இதையும் நல்லா ஹீட் பண்ணுறோம். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு பாயாச நிறத்துக்கு வரும். நம்ம அது வரும்போது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அப்படியே பொரியும். அப்படியே வெடித்து வரும்போது நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம கையில் பட்டு அது வந்து நெருப்பு வந்து நம்ம கையில் பட்டால் எப்படி அந்த இடம் கொப்பளிச்சுக்குமோ அதே மாதிரி தான் இந்த மெழுகுவத்தியும் உருகி அது தெரித்து வரும்போது நம்ம கையில் பட்டுச்சுன்னா அது அப்படியே கொப்பளமாயிடும். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விடலாம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு பார்க்குறோம்ல, அது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெருப்பு வந்துடும். ஏன்னா நெருப்பு வர கண்டிஷனுக்கு வந்துருச்சு, அந்த டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள், நெருப்பு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்துருச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆன மாதிரி. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா எப்படி நெருப்பு வந்துச்சுன்னு? நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அக்கா, நாங்கள் பார்த்தோம், நெருப்பு எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆமாம், அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ். ஐயா ஜாலி அக்கா, சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா எங்க அக்கா எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்கன்னு? நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் பொதுவாக ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நாங்கள் பண்ணணும். அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணி எந்த பிரச்சனையும் உண்டாக்கிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இருங்க. ஓகே, டாடா, பை பாய்.